ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக, ரொம்ப ஹெவி மசாலா இல்லாத இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன பசங்களுக்கும் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் எண்ணெய், பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃபு எல்லாமே போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நல்லா இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. காய்ங்க கூட நிறைய பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி சாப்பாட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி பிரியாணி எஃபெக்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா. இது கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க பொன்னிறமாக. அந்த ரா ஸ்மெல்லாம் போட்டு இந்த பட்டாணி எது காய் தேவைப்படுதோ அது போட்டுக்கோங்க. நான் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, கொஞ்சோண்டு கிழங்கு போட்டுக்கினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நூக்கல் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நூக்கல் டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும் சாப்பாட்டுக்கு. சாம்பாருக்கு அப்படி செய்கிறதோட இந்த மாதிரி ரைஸில் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு மெயின் காய்கறியும் ரொம்ப ஹெல்த்தியானது. சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு பாக்ஸில், லஞ்ச் பாக்ஸில் கொஞ்சம் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்க க்ளீனாக சாப்பிட்டு வருவாங்க. இன்னொன்று ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்க அவங்க கூட சடனாக இப்படி டக்குன்னு பண்ணிவிட்டு எடுத்துன்னு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸ் போட்டுட்டு என்னத்துக்கு சொல்கிறேன்னாக்கா, எங்கள் வீட்டில் அடிக்கடி இது தான் செய்வேன். ஏன்னாக்கா பாக்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 3 பாக்ஸ் கட்டணும் காலையில் எழுந்து. பாருங்கள், இதில் கரம் மசாலா, பிரியாணி மசாலா, கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கிறது. கொஞ்சம் சில்லி பவுடரு, கஸ்தூரி மேத்தி, டர்மரிக் பவுடர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்படியே இருந்துச்சுனாலும் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. தக்காளியெல்லாம் வாயில் கிடைக்கிதுன்னு, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பசங்க அப்படி தான் சொல்லுங்க, தக்காளி எதனா அப்படி வாயில் கிடைச்சிச்சின்னா. அதனால நான் அரைச்சி ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டோம் நல்லா வதங்கிட்டு பிறகு அந்த கொத்தமல்லி போடும்போதே நான் காய்கறிங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுருவேன். அது கூடவே ரொம்ப நல்லா காயில் உப்பு காரம் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சிங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி அரிசி போடும்போதோ என்னவோ அப்படி போட்டுடுவாங்க. அப்போ உப்பு காரம் இறங்காது. வெஜிடபிள் எல்லாம் ஓரமாக வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. எல்லாருமே நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் 2 மடங்கு கொஞ்சம் தண்ணி பார்த்து வைங்க. அரிசி புது அரிசியாக பழைய அரிசியாக பார்த்துட்டு 2 மடங்கு தண்ணி வச்சுட்டு கொதி வந்தவொடனே அரிசி போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது 2 விசில் வரட்ட போதும். 3 விசிலெல்லாம் விட போகாதீங்க, ரொம்ப அடி பிடிச்சிரும். 2 வந்து 3வது வரத்துக்கு முன்னாடியே ஸ்டவ்லேருந்து இறக்கிடுங்க. ஸ்டவ் மேலே கூட வைக்காதீங்க. ஓவர் குக் ஆயிரும் சாப்பாடு. சாப்பிட்டாக்கா கொலன்னு இருக்கும். பசங்க பாக்ஸ் எடுத்துன்னு போகிறாங்க இல்லைங்களா, மெதுவாகிடும். இது பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் சப்பாத்தி. இது மட்டன் கிரேவி. இது காலையிலே பாக்ஸ் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மட்டன் கிரேவி, தால் வச்சிருக்கிற, அப்புறமா இந்த ரைஸ் எப்படி வந்துக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பாக்ஸு பசங்க எடுத்துன்னு போனாங்க. எங்கள் பையன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரைஸே சாப்பிட்டு போயிட்டார். ரொம்ப நல்லா இருக்குது மம்மி, ரொம்ப நல்லா செஞ்சுருக்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் தான் சொல்லுறது. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே குட்டி பசங்க ஜாஸ்தி, சவுண்டு கொஞ்சம் சாரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.